بسم الله الرحمن الرحيم. கணவனை இழந்த பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சிலர் 40 நாட்கள் இத்தா இருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இத்தா நாட்களில் ஆண்களை பார்க்கவோ பேசவோ கூடாது, வெள்ளை உடைதான் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி இஸ்லாம் சொல்கிறதா? அதாவது சகோதரி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பெண் இத்தா எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஒழுங்குமுறை என்ன, 4 மாசம் 10 நாள் இருக்கணுமா அல்லது 40 நாள் இருக்கணுமா, இதனுடைய நிலைகள் என்ன என்று அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன இதோஃபூன மின்கும், உங்களிலே யார் இறந்து விட்டார்களோ அந்த இறந்த ஆண்களுடைய பெண்கள் யதரப்பஸ்ன, அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கட்டும், அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்கட்டும். இதுக்கு பேர் தான் இத்தா. ஒரு கணவன் இறந்து விட்டார் என்றால் அந்த மனைவி 4 மாசம் 10 நாள் காத்திருக்க வேண்டும். இதுக்கு பேரு இத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இது திருக்குர்ஆனுடைய வசனம். இந்த ஒரு வசனத்துக்கு மாற்றமாக 40 நாள் என்று சொன்னா இது இந்த வசனத்துக்கு எதிர்ன்னு அர்த்தம். அல்லாஹ் 4 மாசம் 10 நாள் இரு அப்படின்னு சொல்லும் போது நான் வெறுமனே 40 நாள் இருந்தேன் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன அந்த இத்தாவை நாம கடைபிடிக்கல, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம பேணல. ஆனா இது எப்படி 40 வந்துச்சு? அது ஒரு காரணம் இருக்குது. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இத்தா 2 வகையான இத்தா இருக்குது அப்படின்னு வைக்கிறாங்க. உள் இத்தா, வெளி இத்தா அப்படின்னு வைக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? ஒரு கணவர் இறந்து விட்டாங்கன்னா அந்த பெண்ணு உள் இத்தான்னு ஒண்ணு இருக்கணும், வெளி இத்தான்னு ஒண்ணு இருக்கணும். எங்க ஊர் சைடுல அது இருக்குது. அது என்ன உள் இத்தா வெளி இத்தா? 40 நாளுக்கு, அதாவது இறந்து இதுல இருந்து 40 நாட்களுக்கு இருப்பது பேரு உள் இத்தா. அந்த 40 நாளை தாண்டி பாக்கி உள்ள நாளுக்கு 3 மாசத்துக்கு இருக்கிறதுக்கு பேரு வெளி இத்தா. உள் இத்தான என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த பெண்ணு, அதாவது விதவையா இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வீட்டில் ஏதாவது வீட்டுல வேற எங்கேயும் வெளியே வரக்கூடாது, வீட்டிலேயே இன்னொரு இடத்துக்கு போக கூடாது, ஒரு அறையில தான் இருக்கணும், இன்னொரு அறைக்கு வரக்கூடாது, ஹாலுக்கு வரக்கூடாது, முன்பாதிக்கு வரக்கூடாது, இத மாதிரி இந்த பாதிக்கு வரக்கூடாது, ஒரு காம்பவுண்ட் வரக்கூடாது, உள்ளேயே 40 நாள் அப்படியே இருக்கணும். இதுதான் உள்ளித்தான். வெளியித்தான என்ன அப்படின்னு கேட்டா, இத விட்டு கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம், ரோட்டுக்கு போயிடக்கூடாது, தெருவுக்கு போயிடக்கூடாது, ஆனா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு வந்துக்கலாம், முன்ன ஹாலுக்கு வந்துக்கலாம், இப்படி வந்துக்கலாம். இதுக்கு பேரு வெளியித்தா அப்படின்னு வைக்கிறான். ஆனா மார்க்கத்துல உள்ளித்தாவும் இல்ல, வெளியித்தாவும் இல்ல, ஒரு ஒண்ணும் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? 4 மாசம் 10 நாள் காத்திருக்கணும். 4 மாசம் 10 நாள் காத்திருக்கணும்னா என்ன? முதல்ல அது விளங்கணும்ல. 4 மாசம் 10 நாள் காத்திருப்பதுன்னா என்னன்னு கேட்டா, அவர்கள் மறுமணம் செய்யக்கூடாது. ஒரு கணவனை இழந்த அந்த பெண்ணு மறுமணம் செய்யக்கூடாது, தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதுதான் இத்தா. இத்தா அப்படிங்கிறது பெரிய கஷ்டம்னா ஒண்ணு கிடையாது. வெள்ளை ஆடை அடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களே, அது என்ன நம்ம மத கலாச்சாரமா? வேற மத கலாச்சாரம் அது. கணவன் இறந்து விட்டால் அவங்க அலங்கோலமா இருக்கணும், அவங்க வேற மாதிரி கோலத்துல இருக்கணும் என்றெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம். நம்முடைய மார்க்கத்துல இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நபி அவர்களோ இஸ்லாமோ நம்ம காட்டி தரவே இல்லை. இந்த 4 மாசம் 10 நாள் மாத்திரம் அவங்க அலங்காரம் பண்ண. அலங்காரம் தான் என்ன? நல்ல பூ வச்சு ஜோடிச்சு நகையெல்லாம் போட்டு அப்படி ஒரு கணவன் முன்னாளில ஒரு மனைவி எப்படி இருப்பாளோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணாத. ஒரு ட்ரெஸ் நல்லா பண்ணிக்க, நல்ல ஆடை உடுத்துக்க, நல்ல அழகா இருந்துக்க. இத இஸ்லாம் தடுக்கல. மறுமணம் பண்ணக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. இதுதானே தவிர வேற எந்த நோக்கத்தையும் எந்த கஷ்டத்தையும் இஸ்லாம் தரல. இன்னும் சொல்ல போனால், இந்த இத்தா இருக்கக்கூடிய இந்த பெண்ணே வெளியில வரலாம், வியாபாரம் பண்ணலாம், கடைக்கு போகலாம், வேற எந்த தொழிலும் பண்ணலாம். என்ன இதை தவிர மறுமணம் செய்யக்கூடாது, அலங்காரம் பண்ணக்கூடாது. இதை தவிர அந்த பெண்ணு வேற எங்கேயும் போகலாம். நபி அவருடைய காலகட்டத்தில் அப்படித்தான் நடந்தும் இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு நம்முடைய சமுதாயம் என்னன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சுட்டாங்க. என்ன
யாரும் போய் இன்னும் எந்த அளவுக்கு கஷ்டம்னா, இத்தால ஒரு பெண் இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு கர்ப்பிணி பெண்ணு போய் அந்த பெண்ணை பார்த்துடக்கூடாது. எந்த பெண்ண? இத்தால இருக்கிறாங்களே அந்த பெண்ணை போய் ஒரு கர்ப்பிணி பெண்ணை போய் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? இங்க இருக்குதா இல்லையா தெரியல, எங்க ஊர்ல என்ன சட்டம் இருக்குது. ஏன் பார்க்க கூடாது? அந்த கற்பத்துல ஆண் குழந்தை இருந்துட்டான். பொம்பளை பிள்ளை இருந்தா பிரச்சனை இல்லையா, கற்ப அறையில ஆண் குழந்தை இருந்துட்டா அந்த ஆண் குழந்தை போய் அந்த ஆண் குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த தாய் போய் அந்த இத்தா உள்ள பெண்ணை பார்த்துட்டா அந்த குழந்தை பார்த்துருமா. சுபஹானல்லாஹ், என்ன பேணுதல்! அட பர்தா போட்டு போ, சினிமா தேட்டருக்கு போறாள் அதை தடு, வெளியே சோடிச்சுட்டு போறாள் அதை தடு, அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு காட்டுதாங்கள அதை தடு. அதையெல்லாம் நம்ம சமுதாயம் தடுக்காது. இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை எப்படியோ பார்த்துருமா. எங்க இஸ்லாம் சொல்லுச்சு? முதல்ல பார்க்க முடியுமா? பார்த்தால் அந்த குழந்தைக்கு என்ன சட்டம்? குழந்தையே இருக்கட்டுமே, குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது சட்டம் உண்டா? வெளியில பிறந்த குழந்தையா இருக்கட்டுமாங்க, என்ன சட்டம் உண்டு? அப்ப இவ்வளவு கஷ்டமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கஷ்டம் எல்லாம் இஸ்லாம் காட்டல. ஒரு இத்தால இருக்கக்கூடிய பெண்ணு அந்நிய ஆணை பாக்குறான். சாதாரணமா பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்குதோ அந்த அளவுக்கு சாதாரணமா பாக்குறதா இருந்தா எப்படி பார்க்கலாமோ அந்த பர்தாவோடி ஒரு அந்நிய ஆணு அந்நிய பெண்ணு எப்படி இருக்கலாமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்குது. அதனால இந்த இத்தாங்கிற பேர்ல பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க. அதுதான் உண்மை. கஷ்டப்படுத்துறாங்க. பிற மத கலாச்சாரங்கள் எப்படி வளைய உடைக்கணுங்கிறாங்களோ, அந்த பொட்டை அழிக்கணுங்கிறாங்களோ, தாலியை அறுக்கணுங்கிறாங்களோ, வெள்ளை ஆடை உழிக்கணுங்கிறாங்களோ, அது எல்லாம் அவங்கள்ட்ட உள்ளதானே தவிர நம்மள்ட்ட எங்க வந்துச்சு? இஸ்லாம் இப்படி ஒரு கொடுமைப்படுத்த சொல்லிச்சா? அந்த பெண்ணு என்ன பாவம் பண்ணிட்டா? கணவனை இழந்து விட்டால் அவளே வருத்தத்திலே இருப்பா, அவ துக்கத்திலே இருப்பா. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நேற்று கல்யாணமான ஒரு பெண்ணு, அது போன மாசம் கல்யாணமான ஒரு பெண்ணு, அவனுடைய கணவன் இறந்துட்டா, மாப்பிள்ள போயிட்டானேன்னு விரக்தியில இருக்கும் போது அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ வந்து தாலிய கலட்டு, வளையல உட, வெள்ளச்சிலைய கெட்டு அப்படின்னா வேதனைக்கு மேல வேதனை இல்லையா? கொடுமைக்கு மேல கொடுமை இல்லையா? கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டம் இல்லையா? நீ வீட்டை விட்டு வெளியே வராத, உன் அண்ணனை பார்க்காத, மாமனை பார்க்காத, வெளி உலகமே உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இருட்டறையில பிடிச்சு அடிச்சு வச்சா அவ என்ன செய்வா? தற்கொலை பண்ணுவா. எனக்கு இந்த சமுதாயத்தில் வாழ முடியல, எனக்கு அதாவது ஒரு விடுதலை இல்ல, என்ன கொடுமையாக இவங்க நடத்துறாங்க என்று அந்த பெண்ணுடைய மனசுல ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஏற்படாது. அவ்வளவு நிலையை இவங்க செய்யறாங்க. இஸ்லாம் இப்படி எல்லாம் எங்கேயுமே சொல்லல. அவர்கள் காத்திருக்கணும், அவ்வளவு. அல்லாஹ் திருக்குறான் அப்படிதான் சொல்றான். 4 மாசம் 10 நாள் அவங்க காத்திருக்கட்டும். காத்திருக்கன்னா என்ன? உடனே கல்யாணம் பண்ணிட வேண்டாம். அது எதுக்கு? அந்த பெண்ணுக்கு வந்து முதல் கணவன் இறந்து விட்ட அந்த கணவனால ஏதாவது குழந்தை ஜனிக்கலாம், வயிற்றுல குழந்தை இருக்கலாமா இல்லையா? அதுக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுது அந்த பெண்ணு வந்து 4 மாசம் 10 நாள் பொறுத்து இருக்கட்டும். இதத்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர வேற எந்த கண்டிஷனையும் எந்த ஷரத்தையும் இஸ்லாம் போடவே இல்லை. அதனால கணவனை இழந்து விட்ட அந்த பெண்ணு வந்து இத்தா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி சாதாரணமா இருந்தா போதுமானது. 40 நாள் இருக்குது மார்க்கத்தில் அனுமதி இல்ல, 4 மாசம் 10 நாள் இருக்கும். தொழுகையை விட்டான் வந்து காபீராகி விட்டான் அப்படின்ட்டு ஹதீஸ்ல வருது. காபீரான வந்து நிரந்தர நரகம்னு வருது. இப்போ வந்து முஸ்லீம் வந்து பெரும்பாலும் வந்து தொழுகையை விட்டு பாராமுகமா இருக்காங்க. அவங்களுக்கு அப்படின்ட்டு சகோதரர் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தொழுகை விட்டால் காபிர் இருக்குது, காபிருக்கு நிரந்தர நரகம் இருக்குது, நிறைய பேர் தொழுகையை விட்டுட்டு போயிடுறாங்களே, அப்ப இவங்க எல்லாம் நிரந்தர நரகவாதியா என்று கேட்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள்ல ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒன்றுதான். மன் தரக்க சலாத்த பக்கத்து கப்பற, யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காபிராகி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி இருக்கிறது உண்மை. ஆனா காபிராகி விட்டார் என்றால் அவர் வந்து நிரந்தர நரகம்னு சில ஆயத்துகள் இருக்குது. ஒய்தத்தில் காபிரீன், இந்த நரகம் வந்து காபிர்களுக்காக வேண்டிய தயாரிக்கப்பட்டிருக்கிறது, காபிர்கள் அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்துல அப்படின்னா வருத. அப்ப தொழுகையாளியும் காபிர், அல்லாஹ் காபிர்களுக்கு நிரந்தர நரகம் தாங்கள, அப்ப இவங்களுக்கு உள்ள நிலை என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது காபிர் என்றால் ஏக இறைவனை நிராகரிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர், அல்லாஹ்வே இல்ல, அல்ல 2 அல்லாஹ் இருக்கிறான், இந்த அல்லாஹ்வுக்கு பாதி சக்தி இல்ல,
அப்படின்னு அல்லாஹ்வுடைய தன்மையை மறுக்கிறது, அல்ல அல்லாஹ்வே இல்லை என்று சொல்வது, இது ஒரு காஃபிர். இன்னொரு குஃபர் இருக்குது, அல்லாஹ் வந்து சொன்ன ஏதாவது ஒரு கட்டளைய மீறுவது, அதுக்கு ஒரு குஃபர் காஃபிருங்களாம். உதாரணமா அல்லாஹ் வந்து ஜக்காத் கொடுக்க சொல்றான். அல்லாஹ் ஜக்காத் கொடுக்க சொன்னா நான் கொடுக்கலன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் மீறுகிறேன், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுகிறேன் என்ற அடிப்படையில நான் காஃபிரு. ஒரு காஃபிருக்கு வந்து என்ன அர்த்தம்? இறைவனே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். அல்லாஹ்வே இல்ல, அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்ல, அல்ல இந்த சக்தி இருக்குது அந்த சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நிராகரிக்க கூடிய அளவுக்கு உள்ள அந்த காஃபிருக்கு அந்த அர்த்தம் இருக்குது. இன்னொன்னு என்ன? அல்லாஹ் போட்ட சட்டத்தை அல்லாஹ் செய் என்று சொன்ன அந்த சட்டத்தை மீறுவது, இதற்கும் இஸ்லாத்துல வந்து குஃப்ரு காஃபிரு என்று சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டும் ஒண்ணும் என்ற அடிப்படையில் பார்க்க முடியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வே இல்லைங்கிறான், இவனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் வல்லமை இருக்குது என்று ஏற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு சட்டத்தை நிராகரிக்கிறானா இந்த ரெண்டும் ஒன்னாகுமா? ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்வதும், ஒருத்தன் வந்து எல்லா அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது, ஆனா அவனுக்கு அவன் சொன்ன இதை மட்டும் நான் செய்யல என்று சொல்லக்கூடிய ரெண்டு குஃபரும் ஒண்ணும் என்ற நிலையில பார்க்க முடியாது. இதை எதை வச்சு சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமையில எல்லாத்தையும் நரகத்துல போட்டான். யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேரையும் நரகத்துல போட்டான். நரகத்துல போட்டதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன செய்வானா, கடைசியில சொர்க்கவாசியில சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நரகவாசியில நரகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, இந்த நரகத்துல போடப்பட்டவர்கள்ல யாருக்கெல்லாம் ஈமான் இருக்குது, கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் யாரு, அவங்க எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ் அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போவானா. அவன்கிட்ட நோன்பு இருந்திருக்காது, அவன்கிட்ட தொழுகை இருந்திருக்காது, நல்ல அமல்களை எதுவுமே இருக்காது, ஆனா அல்லாஹ் மட்டும் நம்பி இருப்பான், வேதத்தை நம்பி இருக்கலாம். இதே மாதிரி ஈமான்ல அவன் குறை வைக்காம இருக்கலாம். அப்ப ஈமான் உள்ளவன் வந்து நரகத்துக்கு போறான், அவன் தப்பு பண்ணி இருக்கிறான், வேற ஏதாவது சட்டத்தை மீறி இருக்கான். அப்ப கடைசியாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, கொஞ்ச காலத்துக்கு அவனுக்கு வேதனையை கொடுத்து தண்டனையை கொடுத்து நரகத்துல போட்டு வாட்டி வதக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கு எல்லா தண்டனையும் கொடுத்து அதுக்கு பின்னால தூக்கி சொர்க்கத்துக்கு போ. இதற்கு ஏராளமான ஹதீஸ் இருக்கு. ஒரு அடியான் நரகத்துல கிடப்பான், நரகத்துல கிடக்கும் போது அல்லாஹ்ட்ட கேட்பான், யா அல்லாஹ் என்னை எப்படியாவது கொஞ்சமாவது இந்த நரகத்துல இருந்து என்ன கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு கேட்பான். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இப்ப அல்லாஹ் கேட்பானா, உன்னை இந்த நரகத்துல இருந்து வெளியேற்றிட்டா போதுமா? நரகத்துல வெந்துகிட்டு கிடக்கிறான், அவன் கேட்பான், யா அல்லாஹ் இந்த நரகத்துல இருந்து என்ன வெளியேற்றி அது போதும் அப்படிமா. அப்ப வெளியேற்றினா போதுமா அப்படின்னு கேட்கும் போது உடனே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் வெளியேற்றினா போதும், கொஞ்சம் வெளியேற்றினா போதும். உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, நரகத்துல இருந்து தூக்கி அப்படியே வெளியே வைப்பான். உடனே அங்க பார்ப்பான், சொர்க்கம் இருக்கும். உடனே அல்லாஹ்ட்ட அவன் கேட்பான், யா அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த வாசல்ல மட்டும் என்ன கொண்டு விட்டுரு, வேற எதுவும் வேண்டாம். அல்லாஹ் கேட்பானா, இதை தவிர வேற எதுவும் கேட்பியா? நரகத்துல இருந்து தூக்க சொன்னா தூக்கிட்டேன், இப்ப சொர்க்கத்தை பாக்குற, சொர்க்கத்தை பார்த்த உடனே சொர்க்கத்துக்கு உள்ளே போன கேப்பிய, அப்ப வேற எதுவும் கேப்பியா? சொர்க்கத்து வாசல்ல விட்டா போதுமா? இல்லையா அல்லாஹ் சொர்க்கத்து வாசல்ல விட்டா போதும், வேற எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி சொர்க்க வாசல்ல கொண்டு அல்லாஹ் விடுவான். வாசல்ல விட்டோன்னே அங்க உள்ள காத்து, அங்க உள்ள இன்பம், அங்க இருக்கக்கூடிய செழிப்பு, இதையெல்லாம் பார்த்தோன்னே அல்லாஹ் கொஞ்சம் உள்ள ஓட்டுமா? அல்லாஹ் கேட்பானா, டே நீ என்ன சொன்ன, நரகத்துல இருந்து தூக்கி வைக்கும் போதே வேற எதுவும் வேண்டான்னு கேட்க மாட்டேன், தூக்கிட்டேன். சொர்க்கத்துல வாசல்ல விடும் போது வேற எதுவும் வேண்டான்னு சரி வச்சுட்டேன். வாசலை தாண்டி இங்க வந்தாலும் வேற எதையும் கேட்க மாட்டேன், இப்ப அங்க ஒண்ணு வந்து இப்ப இதையா கேக்குறிய, வேற என்ன செய்ய, ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தா போதும், சொர்க்கத்துல ஒரு கொஞ்சம் இடம் இருந்தா போதும் அப்படிமா. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, மனுஷன் நீ இப்படித்தான் இருப்ப, நீ இங்க இருந்து எவ்வளவு தூரம் பாக்குறியோ அந்த இடமும் இத மாதிரி பல இடங்களும் உனக்கு இருக்குது, இந்த சொர்க்கம் உனக்கு தான், நீ போ அப்படிமா. இவன் யாரு? பல பாவங்களை செய்தவன். பாவம் செய்தவன் தான் நரகத்துக்கு போக முடியும், பல அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவர்கள். அப்ப இவர்கள் நரகத்துல கிடந்து கடைசியாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானின் அடிப்படையில அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறுத்திருப்பாங்களே, அல்லாஹ்வை இல்லை என்று சொல்லியிருப்பாங்களே,
இணை வைத்திருப்பாங்களே இந்த காப்பீர்கள் அத்தனை பேர்களுமே நிரந்தர நரகம்தான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஏதாவது ஒன்னு ரெண்டு அவங்க மறுத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நிராகரித்தவர்கள் தான், ஆனா பாவம் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்ட காலம் நரகத்தில் இருந்துட்டு அதுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுது. அதனால காபிர் என்றாலேயே எல்லா காபிரும் ஒண்ணு நம்ம நினைக்கக்கூடாது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட காபிர், ஹதீஸ்ல சொல்லப்பட்ட காபிர், இது எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சில காபிர் அல்லாஹ்வை மறுத்து விட்டால் அவர்களுக்கு நிரந்தர நரகம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒன்னு ரெண்டு சட்டத்தை அவங்க மறுத்துட்டா அவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்ல இயலாது. அதுக்கு தக்கன அவங்க நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க என்று இந்த காபிருக்கு குஃபருக்கு ரெண்டு விதமான விளக்கம் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை தெரிகிறோம். காபிர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவுக்கு செல்லலாமா? பிற மதத்தவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவுக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமாக போகலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெருவுல வீதியில அவங்க இருக்கும்போது யூத மதத்தை சார்ந்த ஒருவருடைய ஜனாசா அப்படியே செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை பார்த்து எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்ன உடனே சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதருடைய ஜனாசா, அதுக்கு போய் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. நம்ம முஸ்லீமுடைய ஜனாசா போனா எந்திரிச்சு நிக்கலாம், ஆனா இன்னொரு மதத்தை சார்ந்த ஒருவருடைய ஜனாசா அது போகுது, அதுக்காண்டு நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் ஒரு ஆத்மா தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு உடல் தானே, அப்ப அதுக்கு எந்திரிச்சு நிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எந்த மதத்தை சார்ந்தவர் இறந்தாலும் அவர் மனுஷன். கொள்கையில வேறுபட்டு இருக்கலாம், அவர் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்துவரா இருக்கலாம், நாத்திகரா இருக்கலாம், அல்லது வேற மதத்தை சார்ந்தவரா இருக்கலாம். அவர் எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் கொள்கையில அவர் வேறு நாம வேறு, அது வேற விஷயம். ஆனா மனுஷங்கிற அடிப்படையில அவரும் நாம ஒண்ணுதானே, அதனால அது தப்பு கிடையாது. அவர்களை அந்த ஜனாசா போய் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பத்ர் என்ற யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கொலை செய்யப்பட்டவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இவங்க எல்லாரும் தான் இறக்குறாங்க. பாக்கி உள்ளவங்க எல்லாம் அந்த காபிர்களை நிறைய பேர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இந்த உத்பாவையும் ஷைபாவையும் அடக்குனது யாரு? இந்த காபிர்கள் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்களே அந்த காபிர்களை எல்லாத்தையும் நம்முடைய நபித்தோழர்கள் தான், அவங்க தான் அடக்குறாங்க. அப்ப அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பேசினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? காபிர்னோன்னு அப்படியே நடு ரோட்ல போட்டு வந்துட்டாங்களா ரசூலுல்லாஹ்? போர்க்களத்துல மாறி மாறி சண்டை நடக்குது, எதிரிகள் இறந்துட்டாங்கன்னா அங்கன போட்டுனா வரல, அவங்களை எடுத்து அவங்களுக்கு இறுதி சடங்கு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு அடக்கிட்டு தான் வராங்க. அப்ப இது எல்லாம் மனிதாபிமான ஒரு செயல். எந்த மதம் இஸ்லாம் பார்க்காது, எந்த ஜாதின்னு இஸ்லாம் பார்க்காது, எந்த இனம் அப்படின்னா இஸ்லாம் பார்க்காது. அவன் மனுஷன். நம்ம அடுத்த வீட்டுக்காரன் ஒரு ஆள் இந்து இறந்துட்டாரு, அவரை பார்க்கறதுக்கே நாதி இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. குடும்பத்துக்காரன் விட்டுட்டு போயிட்டான், சொந்த பந்தங்களை விட்டுட்டு போயிட்டான், ஆனா இறந்து போயிட்டாரு. என்ன செய்ய? நாம பார்த்துட்டா உட்காரக்கூடாது. ஆனா அவருக்காக வேண்டி நம்ம தொழுகை நடத்த முடியாது, அவருக்காக வேண்டி துவா செய்ய முடியாது. அதே நேரத்தில் வேற என்ன மனிதாபிமான அடிப்படையில் செய்யணுமோ அதை அத்தனை நாம செய்து ஆகணும். இது இஸ்லாம் செய்யணும்னு சொல்லுது. நம்முடைய மார்க்கம் இதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில பிற மதத்தவர்கள் அவர்கள் யார் இறந்தாலும் போய் பார்க்கலாம். இறந்த வீட்டுல அவங்க உறவுக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவங்களுக்கு நல்ல நிலையை எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் மார்க்கத்துல செய்ய வேண்டிய ஒரு கடமை. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி இருக்கிறாரோ அவர் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு உபகாரம் செய்யும். அதாவது நோவினை கொடுக்காம இருக்கட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைராவே நீ குழம்பு வைக்கிறன்னு வச்சுக்க, ஆட்டுக்கறி அல்லது இத மாதிரி சால்னா வைக்கிற அப்படின்னா நீ கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊத்தியாவது உன் அடுத்த வீட்டுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு அப்படிங்கிறாங்க. எந்த வீடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. முஸ்லீம் வீட்டுக்கு இதை செய்ய, காபிர் வீட்டுக்கு இதை செய்யாத அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. உன் அடுத்த வீடு யாரா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும்,
அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிய நீ செஞ்சு, அப்படிதான் இஸ்லாம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில அந்த வீட்டில் ஜனாசா விழுந்தாலும் ஏன் அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம போகுது, ஒரு ரத்தம் தேவைப்படுது, அல்லது வேற ஏதாவது எல்லாம் செய்யும். இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்துது. அடுத்த வீட்டுல ஒரு டேவிட் ஒரு கிறிஸ்டின் இருக்கிறாரு, ஆக்சிடென்ட்ல விபத்துல மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு பிளட் தேவை கொடு. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். ஒரு ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியவன் அவன் இந்த சமுதாயத்தை வாழ வச்சவன். அவ்வளவு அழுத்தமாக இஸ்லாம் சொல்லுது. அப்ப அவனுக்கு ரத்தத்தை கொடு, அவனுக்கு மருத்துவ உதவி செய், அவனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடு. இஸ்லாம் இவ்வளவு பார்க்குது. அதனால முஸ்லிமுக்கு தான் போகணும், முஸ்லிமுக்கு தான் ரத்தம் கொடுக்கணும், முஸ்லிமுக்கு தான் உதவி செய்யணும் என்ற இந்த இனத்தின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில இந்த உதவியை இஸ்லாம் பார்க்கவே இல்லை. மனிதன் அடிப்படையில இஸ்லாம் பார்க்க சொல்லுது. மனித நேயத்தை வளர்த்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். எல்லாத்துக்கும் உதவி செய்யும், எல்லாத்துக்கும் தேவையானது செய்யும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால அவங்களுக்கு என்ன உதவினாலும் செய்யணும். தீமை இருந்தா அதுக்கு உதவி பண்ண முடியாது. உதாரணமா ஒரு இந்து வீட்டிலேயே வரதட்சணை கல்யாணம் நடக்குது, போக முடியுமா? இந்து வரதட்சணை வாங்கினாலும் முஸ்லீம் வாங்கினாலும் தப்பு தப்பு தானே, யாரு செஞ்சாலும் தப்பு தானே. அப்ப ஒரு இந்து கொலை பண்ண போறான், நான் கத்தி எடுத்து கொடுக்கலாமா? ஒரு முஸ்லீம் கொலை பண்ண போனா அவனுக்கு எப்படி உதவி செய்யக்கூடாதோ அதே போன்று ஒரு இந்து கொலை பண்ண போனா அவனுக்கு உதவி செய்யக்கூடாது. ஒரு கிறிஸ்டின் கொலை பண்ண போறான், அவனுக்கு உதவி செய்யக்கூடாது. இது மதத்தின் அடிப்படையில் இல்ல, தீமை. எவன் செஞ்சாலும் தப்பு. முஸ்லீம் செஞ்சாலும் தப்புதான், கிறிஸ்டின் செஞ்சாலும் தப்புதான், நாட்டியம் செஞ்சாலும் தப்புதான். ஒரு தீமைக்கு உதவி செய்யக்கூடாது. தாவொரு அலுவல் வர்த்தக்குவா ஒலா தாவொரு அல் இஸ்மி ஒழுதுவான். நன்மையான விஷயத்துல, இரையச்சமான அந்த விஷயத்துல நீங்கள் ஒருவருக்கு இன்னொருவர் உதவியாக இருங்க. பாவமான வரம்பு மீறக்கூடிய அந்த விஷயத்துல நீங்கள் யாருக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில எல்லாத்துக்கும் நன்மையான விஷயத்துல உதவி செய்யணும். அது மதம் இனம் வேறுபாடு பார்த்து ஆணு பெண்ணு பெரியவங்க சின்னவங்க இது எதையுமே பார்க்க தேவையில்லை. நன்மையா ஓடோடி போய் உதவி செய்யணும், தீமையா அதுக்கு யாரா இருந்தாலும் உதவி செய்யக்கூடாது. ஒரு இந்து நண்பர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தாப்பா டாஸ்மார்க்ல, வாங்கி கொடுக்க முடியுமா? ஏன் இந்து தானே குடிச்சிட்டு போட்டுமே. அதுல இந்து குடிச்சாலும் அவன் உடம்பு கேடுதானே, முஸ்லீம் குடிச்சா தான் கேடா? அவனுடைய கிட்னி முஸ்லீம் குடிச்சா தான், சாராயம் குடிச்சா கிட்னி அவுட் ஆகும், இந்து குடிச்சா கிட்னி பெருக்கவா செய்யும். 2 கிட்னி பேல 4 கிட்னியா வரப்போகுது. எல்லாத்துக்கும் தானப்பா. நீ குடிச்சாலும் உன் கிட்னி அவுட்டு, அவன் குடிச்சாலும் அவன் கிட்னி அவுட்டு தான். அதனால இது தீமை. ஒரு கிறிஸ்டின் நம்பர் கேட்கிறாரு, நீ சாராயம் தர வேண்டாம் 2 சிகரெட் வாங்கித்தா, கொடுக்க முடியுமா? நீ கேட்டாலும் கொடுக்க கூடாது, அவன் கேட்டாலும் கொடுக்க கூடாது. ஏன்? இந்த புகையிலை பழக்கம் என்பது அத்தனை பேருக்கும் தீமை, எல்லாத்துக்கும் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, உடல் நலத்துக்கு தீங்கானது. அதனால முஸ்லிமுக்கும் கொடுக்காத, காபிருக்கும் கொடுக்காத, எவனுக்கும் கொடுக்காத. இது எப்படி பார்க்க கூடாது? மதத்தின் அடிப்படையில பார்க்க கூடாது, இனத்தின் அடிப்படையில பார்க்க கூடாது, வேற எந்த கோணத்திலும் பார்க்க கூடாது. நன்மையா தீமையா? நன்மை அது எல்லாத்துக்கும் செய்யலாம், தீமை அது எல்லாத்தையும் செய்யக்கூடாது என்ற கோணத்தில் பார்த்துட்டோம்னா எந்த வீட்டுக்கும் நாம போகலாம் வரலாம், தப்பு இல்ல. நபியுடைய காலகட்டத்தில் இப்படி போயிருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்குது. மக்கா மதீனால போய் தொழுதா நம்ம பாவங்கள்லாம் கலைஞ்சிருமாமே, உண்மையா? அடுத்து நம்ம தூங்கும் போது அதிகமா குரட்டை விட்டால் காதுல சைத்தான் ஒண்ணுக்கு போவானாமே. சரி, 2 கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒரு கேள்வி மக்கா மதீனால போய் தொழுதால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்று ஒண்ணு இருக்குது, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது மக்கா மதீனாவுக்கு போனா பாவங்கள் மன்னிக்கப்படும்னு குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. ஆனா வேற கோணத்துல கேட்கிறார். மக்காங்கிறது ஒரு ஊர், மதீனாங்கிறது இன்னொரு ஊர், ரெண்டு ஊருக்கு பேர், அது வழங்கிக்கணும். ஆனா நம்முடைய சமுதாயத்துல மக்கா மதீனான என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்னா, காபா இருக்குதுல்ல அதுதான் மக்கா, மதீனாங்கிறது மஸ்ஜிது நபவி இருக்குது அதுக்கு பேர் மதீனா. இதுதான் மக்கா மதீனா நாம நடைமுறையில சொல்றோம். ஆனா உண்மையிலேயே மக்கா மதீனாங்கிறது 2 ஊர், இது ஒரு ஊரு அது ஒரு ஊரு. மஸ்ஜிது நபவி அல்லது காபா இது 2ம் புனித மிகுந்த ஒரு பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது வேறு, அதே மாதிரி மக்கா மதீனா ஊருங்கிறது வேறு. எதுக்கு இதை நான் பிரிச்சு காட்டுதோம்னா, மதீனா என்ற ஊர்ல மஸ்ஜிது நபவியை தவிர ஏராளமான பள்ளிவாசல் இருக்குது அங்க மதீனாவிலேயே.
மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே வேற வேற பள்ளிவாசல் இருக்குது. அதே மாதிரி மக்காவுல காபா இருக்குது, காபாவுக்கு பக்கத்திலேயே நிறைய பள்ளிவாசல் இருக்குது. அதனாலதான் மக்கால போய் தொழுதா அந்த இது அப்படிங்கிறது பிரிச்சு காட்டணுங்கிறதுக்கு மக்கானா என்ன மதினானா என்னன்னு இந்த விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. மக்காங்கிறது காபாவை குறித்து அவர் சொல்லுகிறார், மதினா என்பது மஸ்ஜித் நபவியை குறித்து சொல்லுகிறார். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒருவர் மஸ்ஜித் நபவியில போய் தொழுதால் அல்லது மதினா மக்காவில் இருக்கக்கூடிய காபாவில் போய் தொழுதா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? எல்லாம் மன்னிக்கப்படும் வரல. என்ன வருது அப்படின்னு கேட்டா, மஸ்ஜிது நபவியில தொழுதா ஏனைய பள்ளி வாசல்ல தொழுதை விட 1000 மடங்கு சிறப்பு அப்படின்னு வருது. காபால போய் தொழுதா 1,00,000 மடங்கு சிறப்பு அப்படின்னு வருது. சிறப்பு இருக்குது. இந்த பள்ளி வாசல்ல தொழுவதை விட அந்த பள்ளி வாசல்ல போய் தொழுவது கூடுதலான நன்மையை பெற்று தரும் அப்படின்னு இருக்குது. காபால போய் தொழுதா அதை விட கூடுதலான நன்மை அப்படின்னு இருக்குது. அதனால எல்லா பாவம் மன்னிக்கப்படுமான வேற இபாதத் செஞ்சா மன்னிக்கப்படும். தொழுதா கூடுதல் சிறப்பு. மக்கா அதாவது காபாவிலேயோ மஸ்ஜித் நபவியிலேயோ தொழுதா கூடுதலான நன்மைகள் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படும்? அதாவது எப்ப மன்னிக்கப்படும்னா, ஒருவர் ஹஜ் செய்தார். ஹஜ்ஜிங்கிறது மக்காவுக்கு போகணும்ல, காபால போய் தவா பண்ணணுமே, சஹி செய்யணுமே. அத மாதிரி ஒருவர் அல்லாவுக்காக தூய்மையான எண்ணத்தோடு விளம்பரத்துக்காக இல்ல. இப்ப போறாங்களா ஹஜ்ஜுக்கு, வால் போஸ்ட் அடிச்சுட்டு போகும்போது ஒரு விருந்து, வரும்போது ஒரு விருந்து, போகும்போது மாலை போட்டு வழி அனுப்புறது, வரும்போது மாலை போட்டு வழி அனுப்புறது, அதுக்காக வால் போஸ்ட் அடிச்சு வருக வருக ஹாஜி அம்மா ஹாஜியார் வருக அப்படின்னா இது இல்ல. அல்லாவுக்கு மாத்திரம் இஹ்லாஸின் அடிப்படையில ஒருவர் ஹஜ் செய்தால், அந்த காபால போய் தவாப் பண்ணி எல்லா கிரியைகளையும் செய்தால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இது ஹதீஸ் இருக்கு. ஹஜ் செய்துட்டு வந்தா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு இருக்கிறதே தவிர, வெறுமன ஹஜ் செய்யாம காபால போய் தொழுதுட்டு வந்தா அவருடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னு ஹதீஸ் எல்லாம் நாம பார்த்த வரையிலும் இல்ல. அதே மாதிரி மஸ்ஜித் நபவியில போய் ஒருவர் தொழுதுட்டு வந்தாலேயே அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கும் இல்ல. கூடுதல் நன்மை இருக்குதுங்கிறது தான் ஹதீஸ்ல உள்ள விளக்கம். அதே போன்று அவர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, கொரட்டை விட்டா ஷைத்தான் அதிகமா கடுமையான சப்தத்துல கொரட்டை விட்டாச்சுன்னா ஷைத்தான் காதுல சிறுநீர் கழிப்பான அப்படின்னு வருது. அப்படி இல்லை. எப்படி இருக்குதுன்னா, ஹதீஸ்ல ஒருவர் பாங்கு சொல்லி பள்ளி வாசலுக்கு துள போகாம நல்லா தூங்கிட்டு இருந்தார்னா அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் அப்படி இருக்கு. ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னா, பாங்கு சொல்றாங்க பள்ளி வாசல்ல, துள போகாம இருக்கிறான், நல்ல கரண்ட் கொரட்டை விட்டு அப்பம் தூங்குறான், அந்த நேரத்துல ஷைத்தான் அவனுடைய காதுல சிறுநீர் கழிக்கிறான் இருக்குது. கொரட்டை விட்டு தூங்குறனாலேயே சிறுநீர் கழிக்கிறான்னு விளங்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்? கொரட்டையை விடக்கூடாதுன்னு ஆகும். கொரட்டை விடாம எல்லாம் மனுஷன் இருக்க முடியாது. கொரட்டை என்பது அவங்க உடல் நலத்தை பொறுத்து, அவங்களுடைய இதை பொறுத்து எல்லா மனுஷருக்கும் 99% கொரட்டை வரத்தான். அது ஒரு 90% வரும். அதை பற்றி ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏன் கொரட்டை வருது, அதை நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா ஆய்வு பண்றான், முடியல. அதனால கொரட்டை விடுவதனால ஷைத்தான் காதல சிறுநீர் கழிக்கிறான் இல்ல, தொழாம படுத்து தூங்கினால் ஷைத்தான் காதல சிறுநீர் கழிக்கிறான் என்று அதிசயம். மார்க்கத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. நாங்க குழந்தை பிறந்த சர்டிபிகேட்டுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டோம். அப்படி போடும்போது ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தைய வீட்டுல பிறந்ததாக சத்தியமாக சொல்லுங்க அப்படின்னு வக்கீல் சொல்றாங்க. அப்படி சத்தியம் பண்றது பொய் சத்தியம் பண்றது தப்பு தானே? அதுவே தகுதியான வக்கீலே அப்படி சொல்றாங்க. இது முறையாகுமா? அப்போ நம்ம மார்க்கத்துல வக்கீலுக்கு படிக்க வைக்கலாமா? இது ரெண்டுக்கும் விளக்கம் சொல்லுங்க. அதாவது ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தைய வீட்டுல பிறந்ததாக ஏதாவது சர்டிபிகேட்டுக்காக வேண்டி கோர்ட்ல போய் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி பொய் சத்தியம் பண்றது. பொய் சத்தியம் பண்ண சொல்றாங்களே, இது செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக பொய் சத்தியம் பண்ணக்கூடாது. கோர்ட்டையா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, பொய் சத்தியம் பண்ணுவது மார்க்கத்தில் அது பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்று நபி அவர்கள் சொன்னாங்க. கண்டிப்பா செய்யக்கூடாது. என்ன வந்துற போது அதுக்கு சந்திச்சுட்டு போக வேண்டியதானே. இங்க பிறந்த குழந்தை என்று உண்மையை சொன்னா அதுக்கு இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி கிடைக்கும். பொய் சொன்னதுனால என்ன கிடைக்கும்?
ஒரு நேரத்தில் இப்ப வேணா போய் சொல்லி ஏதாவது வாங்கிடலாம், நாளை பின்ன மாட்டிக்கிட்டா பொய் சொல்லி அது நாளை பின்ன வேற இதெல்லாம் மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது? சரி, இங்க மாட்டலன்னா மறுமையில மாட்டத்தானே செய்வோம். எதுக்கு நீ போய் சொல்ற? சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, எவ்வளவு வழிகள் இருக்குது. அதை செஞ்சு நம்ம வாங்கலாம். பொய் சத்தியம் பண்ணி சொல்லித்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால கண்டிப்பாக அது கூடாது. இது மார்க்கத்தில் உள்ள ஒரு வரமுறை, இதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதே நேரத்தில் இப்ப வக்கீலுக்கு படிக்க வைக்கலாமா? ஏன் அதை கேட்கறாங்கன்னா, வக்கீலே பொய் சொல்றாரு. வக்கீல் தொழிலே பொய் சொல்லக்கூடிய தொழில் தானே, அதை நினைச்சிட்டு கேட்கறாங்க. வக்கீல் படிக்க வைக்கக்கூடியதெல்லாம் தப்பு கிடையாது. எத்தனையோ விஷயத்துக்கு இன்னைக்கு உண்மையை பேசி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு வக்கீல் தேவைதானே. கோர்ட்ல போய் நீங்களும் நானும் வாதம் பண்ண முடியாதுல்ல. உண்மையாக இருக்கட்டுமே, உண்மையான ஒரு பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, இது உங்களுக்குள்ளதா எனக்குள்ளதா அப்படின்னு வருது. நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்கிறீங்க, பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே உங்கள்ட்ட பக்காவா இருக்குது. இன்னொருத்த நின்று இல்ல ஏன் சொத்து அப்படின்னு போலியான பத்திரம், விவகாரம் எங்க போவோம்? கோர்ட்டுக்கு போவோம். இப்ப என்ன தேவை? உங்களுக்கு ஆதரவாக உங்கள்கிட்ட பத்திரம் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு யார் தேவை? ஒரு வக்கீல் தானே தேவை. வக்கீல் இல்லாம நீங்க பேச முடியுமா? கோர்ட்ல நம்ம தான் ஏத்த மாட்டானே. ஏதாவது வக்கீல் படிச்சு இருந்தா தானே ஏத்துக்கிறாங்க. லா படிச்சிருக்கணுமே, லா படிச்சிருந்தா தானே உள்ள போக முடியும், வாதம் பண்ண முடியும். அப்ப அதனால வக்கீல் படிப்பே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வக்கீல் படிப்பு எல்லாம் சரியான படிப்பு தான். அங்க என்ன பொய் சொல்லணும்னா சொல்லி கொடுக்குறான்? நீங்க எந்த லாவிலையும் பாருங்களேன், பொய் சொல்லணும்னா சொல்லி கொடுக்கல. வாதம் பண்றது எப்படி, இந்தியாவுடைய சட்டங்கள் என்ன, இதைத்தான் அந்த படிப்புல சொல்லி கொடுக்கறாங்களே தவிர இதை எப்படி பொய் சொல்லணும், அதை எப்படி பொய் சொல்லணும், இதை எப்படி பித்தலாட்டம் பண்ணணும், இதையா சொல்லி கொடுப்பாங்க? எந்த படிப்புலயும் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எந்த படிப்பா இருக்கட்டுமே, எந்த படிப்புலையும் பொய் சொல்லணும், பித்தலாட்டம் பண்ணணும், எப்படி திருடுறது அப்படியா சொல்லி கொடுப்பான், எப்படி கொலை பண்றது இப்படியா சொல்லி கொடுப்பான். அப்படி ஒரு படிப்பை வச்சிருக்க முடியுமா? திருடுவது எப்படி என்றால் ஓட்டை இப்படி பிரிக்கணும், கொலை செய்யறது எப்படின்னா இப்படி துப்பாக்கி இப்படியா சொல்லி கொடுப்பான். இது எல்லாம் அவன் படிச்சுக்கிறது, அவன் படிச்சுக்கிட்டு தான் எல்லா திமிர்த்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது வேற விஷயம். அதே மாதிரி பொய் சொல்றதும் யாரும் படிச்சு தர்றது இல்ல. இவங்களாக அவங்களுடைய கேஸ் ஜெயிக்கணும், நாம நல்ல வக்கீல் பேர் வாங்கணும், ஒரு 10 கேஸ ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா இந்த ஊர்ல பெரிய வக்கீல் ஆயிடுவோம். இதற்காக வேண்டி ஏதாவது தில்முழு பண்ணி ஏதாவது பண்றாங்க, இது தனி விஷயம். அதனால வக்கீல் படிப்புல பொய் தான் சொல்லி கொடுக்கல, அவங்க லாவை சொல்லி கொடுக்கறாங்க, சட்ட பிரச்சனைகளை சொல்லி கொடுக்கறாங்க, அதை எப்படி ஆர்குமெண்ட் பண்றது, எப்படி லாஜிக்கா பேசுறது, இதை அவங்க சொல்லி கொடுக்கறாங்களே தவிர பொய்ய சொல்லி கொடுக்கற. அதனால வக்கீல் படிப்புலாம் படிக்கிறது தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் நம்ம சமுதாயத்துல, ஏன் பிற சமுதாயத்துல எத்தனை பேர் நியாயமா பேசி அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் பொய் பேசுறான், பொய் பேசக்கூடிய வக்கீலும் இருக்கிறான், மறுக்கல. லஞ்சம் கொடுக்கக்கூடிய வக்கீலும் இருக்கிறான், மறுக்கல. ஆனா நியாயத்திற்காக வேண்டி வாதம் பண்ணக்கூடிய எத்தனை வக்கீல் இருக்கிறான், இது நம்ம ஒவ்வொரு ஆளும் பார்க்கணும்ல. நமக்கு பாதிப்பு வரும்போது நம்ம நியாயம் பேசக்கூடிய ஒரு வக்கீல் வேணும் நம்ம சொல்றோம்ல. அப்ப அதனால இப்படி வக்கீல் படிப்பே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இதை இன்னொரு கோணத்திலும் சொல்லலாம்ல. வியாபாரத்தில் நிறைய பேர் மோசடி பண்றான், மோசடி பண்றாங்கிறதுக்காக வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கலப்படம் பண்றான், பொறிகடையில கலப்படம் பண்றான், பருப்புல கலப்படம் பண்றான், அரிசியில கலப்படம் பண்றான், அதனால அரிசி வியாபாரமே கூடாது சொல்லுவீங்க? எவன் கலப்படம் பண்றானோ அது கூடாதுன்னு சொல்லணுமா? மொத்தத்துல வியாபாரமே கூடாதுன்னு சொல்லுவா? அதே மாதிரிதான் இதுவும். அவன் பொய் பேசுறான் என்றால், பொய் சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அது கூட. அப்ப வக்கீல் இருக்க மாட்டாரு, வக்கீல் இல்லைன்னா ஜட்ஜ் ஆக முடியாது, ஜட்ஜ் ஆகலன்னா என்ன நிலை நம்ம சமுதாயத்துல? ஜூலை 4 போராட்டமே அதுக்கு தான். எல்லாரும் வக்கீலும் படிங்க, அவங்கவுங்க வசதிக்கு. டாக்டர் படிங்க, இடஒதுக்கீடு அதுலதான். அவன் படிச்சாதான் அவன் கவர்மெண்ட்ல பிபி ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும், அதற்கு பின்னால ஜட்ஜ் ஆக முடியும். எல்லாத்திலையும் ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி வர்றது? அதனால படிப்பை குறை சொல்ல இயலாது. படித்தவர்கள் செய்யக்கூடிய தவறு அதை குறை சொல்லலாம், இவங்க செய்யக்கூடிய தவறை வைத்துக் கொண்டு படிப்பை குறை சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் எல்ஐசிக்கு அனுமதி உண்டா? எல்ஐசி ஏஜென்டாக பணியாற்றலாமா? இஸ்லாத்துல எல்ஐசி சீட்டு போடுறது ஏஜெண்டா இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல எல்ஐசினா என்னன்னு விளங்கணும், அதுக்கு பின்னால அதுல இருக்கலாமா கூடுமா கூடாதா அப்படிங்கறத ரெண்டாவது பார்ப்போம். எல்ஐசிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷனா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இது நிறைய விஷயங்களுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க எல்ஐசி.
உதாரணத்திற்கு ஒருவர், அதாவது அவர் உடலுக்காக வேண்டி அவர் இறந்துட்டா ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த எல்ஐசியில சேருங்க, அதுல பாலிசிதாரா நீங்க சேருங்க, நீங்க இறந்ததற்கு பின்னால உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், மாசம் மாசம் இப்ப இவ்வளவு கெட்டுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது மருத்துவ காப்பீடு அதுல நீங்க போடுங்க, மாசம் மாசம் இவ்வளவு கட்டுங்க, உங்களுக்கு நோய் இத மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ அந்த நோய்க்கு ஆபரேஷன் பண்றதுக்கு மருத்துவ உதவிக்கு அவங்க அந்த நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யும் இப்படின்னு சொல்லுவாங்க. காப்பீடு தான். இந்த காப்பீடை பொறுத்தவரையிலையும் ரெண்டு வகையான காப்பீடு இருக்குது. ஒண்ணு நம்முடைய உடல் இறந்துட்டா அதற்காக வேண்டி காப்பீடு வாங்குறது, அந்த திட்டத்தில் சேருது. இன்னொன்னு இந்த மெடிக்கலோ அல்லது கார் இன்சூரன்ஸ், அதாவது வெஹிக்கிள் இந்த மாதிரி அத மாதிரி இன்சூரன்ஸ்னு தனியா இன்னொன்னு இருக்குது. இது எல்லாமே எல்ஐசியும் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த காரு பைக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்குதே, இது மார்க் அடிப்படையில தப்பு கிடையாது. அதே போன்று இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறோமா இல்லையா, இதுவும் தப்பு கிடையாது. இந்த இன்சூரன்ஸ்ல எது தப்பு அப்படின்னு சொன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்களா இல்லையா, ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தன்னுடைய எவ்வளவு நாள் வாழ்றோமோ இறந்துட்டா எனக்கு ஏதாவது தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி போடுறாங்களா இல்லையா, இதுதான் மார்க் அடிப்படையில தப்பு. ஏன் தப்பு? இவர் ஒரு 20 வருஷத்துக்கு கட்டுவார், ஒரு 30 வருஷத்துக்கு அவர் கட்டுவார் லைஃப் இன்சூரன்ஸ். கட்டிக்கிட்டே இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அது கிடைச்சிடும். அப்படி இல்லையா, இந்த 20 வருஷத்துல அந்த 10 வருஷத்துல அந்த டைம்ல அவர் இறக்கலையா, அவரு 20 வருஷமா கட்டணும். 20 வருஷமா கட்டி முடிச்சதுக்கு பின்னால அவர் எவ்வளவு கெட்டினாரோ அதுவும் அதை தாண்டி ஒரு வட்டி தொகை சேர்த்து மொத்தமா கொடுப்பாங்க. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, இறந்துட்டா மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஐயோ இந்த குறிப்பிட்ட அந்த காலத்துல அவர் இறக்கல அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட காலம் கட்டி முடிச்சதற்கு பின்னால எத்தனை 1000 ரூபாய் கட்டியிருக்காரோ எத்தனை லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறாரோ அதை தாண்டி வட்டியை போட்டு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இது முழுக்க முழுக்க வட்டியின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒன்று இந்த லைஃப் இன்சூரன்ஸ். ஏன் ஒன்னும் இறக்குறான்னு வைங்களேன், நான் கொடுத்த காசை திரும்ப வாங்குறதா இருந்தா அது சரி அப்படிங்கிறான். நான் கொடுத்த காசை விட 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா வாங்குறது எந்த அடிப்படையில சரி, அது எந்த அடிப்படையில நியாயம்? அதே மாதிரி நான் வாழ்றேன், 20 வருஷமா நான் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டிட்டேன், நான் மொத்தம் கட்டேன் 2 லட்சம் ரூபான்னு வச்சுக்கிடுவோமே, 4 லட்சம் ரூபாய் தாரேன், அது எதுக்கு? 4 லட்சம் ரூபாய் தாரேன்னா நான் 2 லட்சம் ரூபாய் போட்டதுக்கு 4 லட்சம் ரூபாய் வருதுன்னா அது என்ன அடிப்படையில? அதனால இந்த லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அது முழுக்க முழுக்க தப்பு. அதுல அந்த நிறுவனத்துல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அதுல சேரவும் கூடாது, அதுக்காக வேண்டி ஏஜெண்டா இருக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி பாலிசிதாரரை பிடிச்சு கொடுப்பது எல்லாமே இந்த வட்டிக்கு துணை என்ற அடிப்படையில இவைகள் அத்தனையுமே தப்பு. அதே நேரத்தில் கார் இன்சூரன்ஸ், அதே மாதிரி இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் இது இல்ல. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரையிலையும் நீங்க எவ்வளவு கட்டுதீங்களோ அதை திரும்பலாம் தரமாட்டான். நீங்க உதாரணமா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுதீங்க, எனக்கு ஏதாவது விபத்தோ நோயோ வந்தாச்சுன்னா நீங்க மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அடிப்படையில நீங்க எனக்கு அந்த மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க. இப்படி கட்டினீங்கன்னா மாசம் மாசம் 3 ரூபாய் கட்டுதீங்க வைப்போம். உதாரணத்துக்கு 10 வருஷமா கட்டுதீங்க, 10 வருஷமா நீங்க கட்டி உங்களுக்கு எந்த விதமான விபத்தோ அல்ல எந்த நோயும் வரல, கெட்ட பணம் திரும்பவும்னா வராது, அவ்வளவுதான். அதே நேரத்தில் உங்களுக்கு விபத்து வந்தாச்சுன்னா அவன் அதுல இருந்து கொடுக்கறான். இது வட்டி கிடையாது. ஏன்? நாம சம்மதிச்சு கொடுக்கிறோம், நாம ஒத்துக்கொண்டுதான் கொடுக்கிறோம். 10 பேர் சேர்றோம், 10 பேர் சேர்ந்து நாம ஒரு அமௌண்ட சேர்த்து வைப்போம். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா இந்த பொது நிதியில இருந்து அவருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இது சரின்னு சொல்றோமா இல்லையா? இன்சூரன்ஸே போக வேண்டாம், காப்பீடு திட்டமே வேண்டாம், நம்ம 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து நீ 100 ரூபாய் தான், நான் 100 ரூபாய் தரேன், இவர் 100 ரூபாய் தரட்டும், எல்லாரும் வச்சுக்கிடுவோம். திடீர்னு ஏதாவது வந்ததுன்னா இந்த 500 ரூபாய் வச்சு யாராவது ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னா, ஆனா திரும்ப 100 ரூபாய் நம்ம தர மாட்டோம், வாங்க மாட்டோம். யாருனாலும் யாருக்கு நோய் வந்தாலும் அவர் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இது எப்படி கூடுமோ அதே மாதிரிதான் இந்த மருத்துவ காப்பீடுங்கிறது.
மருத்துவ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்கிறது இந்த அடிப்படையில செய்யறாங்க. அதனால இது தப்பு இல்லை. இது எல்ஐசியில இதை செய்தால் இதுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கலாம். இது நம்ம தப்பே கிடையாது. அதனால எது தப்பு என்றால் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்களே அது மார்க் அடிப்படையில தப்பு. அது வட்டி என்ற கோணத்துல போகுது. அதனால அதுல செய்யக்கூடாது. அதுக்கு எந்த உதவியும் நம்ம பண்ணக்கூடாது. இது அல்லாத மற்ற இன்சூரன்ஸ் ஆகி இருந்தால் அதை நாம செய்துக்கலாம். அது மார்க் அடிப்படையில தப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா இப்ப கலைஞர் காப்பீடு வந்தாச்சு. நாம காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. அது போய் சேர்ந்துக்கிட வேண்டியதானே. எதுக்கு காசு செலவழிப்பானு? காசு இருந்தா 4 பேருக்கு தர்மம் கொடுத்துட்டு போங்க. அப்ப அதனால இந்த மாதிரி திட்டத்தை நாம பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தலன்னு வைங்க, ஒரு காலத்துல என்ன ஆகி பெறும் தெரியுமா? முஸ்லிம்கள் யாரும் கலைஞர் காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தல, அதனால இவங்களுக்கு உதவியே தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கிடுவோம். அதுக்கு வழிவகுக்க கூட நாம முடிஞ்ச வரையிலையும் அதுலயும் சேரணும். இல்லாத பட்சத்துல வேற எதுலயா சேர முடியும்னா சேர்ந்துக்கலாம். மார்க் அடிப்படையில லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தப்பு. ஜம்மு கசர் பண்ற பத்தி கொஸ்டின் இருக்கணும். மார்க்கத்துல எத்தனை நாளைக்கு ஜம்மு கசர் பண்றதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் தெளிவான ஹதீஸ். ஜம்மு கசரை பற்றி சகோதரி அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. எத்தனை நாள் ஜம்மு கசர் பண்ணலாம் அப்படிங்கறதும் கூடுதலான விளக்கமாக கேட்கிறாங்க. முதல்ல ஜம்மு கசர்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஜம்மு கசர்னா டக்குன்னு விளங்கிடும். தெரியாத ஆளுக்கு ஜம்முனா என்ன, ஏதோ குதிக்கிறதோ, கசர்னா என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்னு வழங்கக்கூடாதுல்ல. ஜம்மு அப்படின்னு சொன்னா சேர்க்குதல் அப்படின்னு அர்த்தம். கசர் அப்படின்னா சுருக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஜம்முனா சேர்க்குதல், கசர்னா சுருக்குதல். இந்த அவங்க கேட்ட கேள்வியில ஜம்மு கசர்னா என்ன அப்படின்னா 2 நேர தொழுகையை ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுதுக்கு பேரு ஜம்மு. உதாரணமா லுகர் தொழுகை இருக்குது, அசர் தொழுகை இருக்குது. இந்த 2 நேர தொழுகையும் ஒரே நேரத்தில் சேர்க்கிறோமா இல்லையா, இதுக்கு பேரு ஜம்மு. இப்ப லுகர் நேரத்துல அசரையும் சேர்த்து தொழுகிறோம். லுகர் நேரத்திலேயே 1 மணிக்கு லுகரையும் தொழுகிறோம், அதை தொடர்ந்து அசரையும் தொழுகிறோம். இதுக்கு பேரு ஜம்மு. அது அசர் நேரம் வருது, அந்த நேரத்தில் லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறோம். இதுக்கு பேரு ஜம்மு. கசர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ரக்காயத்து இருக்குதா இல்லையா, அதை 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழுவது. உதாரணமா லுகருக்கு எத்தனை ரக்காயத்து? கடமையான தொழுகை அது 4 ரக்காயத்து. இந்த 4 2 ரக்காயத்தை ஆக்கணும். இதுக்கு பேர் கசரு. 4 தொழணும், அதை 2 ஆக்குறோமா இல்லையா, இதுக்கு பேர் கசரு, சுருக்கும். அதனால கசரு. அப்ப ஜம்மு அப்படின்னா 2 நேர தொழுகையை ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுதுக்கு பேரு ஜம்மு. கசரு அப்படின்னு சொன்னா 4 ரக்காயத்து தொழுகைய 2 ரக்காயத்தாக மாற்றுவது கசரு. இதுதான் ஜம்மு கசருங்கிறது. இதுல இன்னொரு விளக்கத்தையும் விளங்கிக்கணும். என்ன? லுகர அசருடைய நேரத்தை தொழலாம், அசர லுகருடைய நேரத்தை தொழலாம். இதுக்கு பேரு ஜம்மு. ஆனா சுபுவை கொண்டு போய் லுகர்ல சேர்க்க முடியுமா? ஜம்மு தொழலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுபுவை தொழல. லுகருக்கு பள்ளியாசல சுபுவையும் தொழுட்டு லுகரையும் தொழலாமானா இதை ரசூல்லா தொழுவதற்கு அனுமதிக்கல. அல்லது மகரிப் தொழுகையை கொண்டு போய் அசர் தொழுகையில தொழலாமா, அல்ல அசர் தொழுகையை கொண்டு போய் மகரிப்ல தொழலாமா, இதையும் ரசூல்லா அனுமதிக்கல. ஜம்மு அப்படின்னு சொன்னா லுகரை கொண்டு போய் அசர்ல சேர்க்கலாம், அது அசரை கொண்டு போய் லுகர்ல சேர்க்கலாம். இதுக்கு பேரு ஜம்மு. அல்லது மகரிப் தொழுகை இருக்குது, அதை கொண்டு போய் இஷாவுல சேர்க்கலாம், அல்ல இஷா தொழுகையை கொண்டு போய் மகரிப்ல சேர்க்கலாம். இதுக்கு பேரு தான் ஜம்மு. விளங்குதா? மகரிபை கொண்டு போய் அசர்ல சேர்க்கிறதோ, அசரை கொண்டு போய் மகரிப்ல சேர்க்கிறதோ அதுக்கு பேரு ஜம்மு இல்ல. லுகரை கொண்டு போய் சுபுல சேர்க்கிறதோ, சுபுவை கொண்டு போய் லுகர்ல சேர்க்கிறதோ இதுக்கு பேரு ஜம்மு இல்ல. அதே மாதிரி கசரு 4 தான் 2 ஆக்கணும், 3 1 ஆக்கிட கூடாது. மகரிபு தொழுகிறோம், 3 ரக்காயத்தை கசர் பண்ணி 1.5 ரக்காயத்தை தொழ முடியுமா? அது ரசூலா காட்டி தரல. சுபுவுக்கு 2 ரக்காயத்தை தான் தொழுவோம், அதை கசர் பண்ணி 1 ரக்காயத்தை தொழ முடியுமா? அதையும் ரசூலா காட்டல. 4 ரக்காயத்து தொழுகையை மாத்திரம் தான் 2 ஆக்கி இருக்கிறாங்க. சுபுகாத்தா 2 ரக்காயத்து தான் தொழணும், மகரிப 3 தான் தொழணும். எதுல கசர் அப்படின்னா லுகர்ல 4 ரக்காயத்தை 2 ஆக்கலாம், அசர்ல 4 ரக்காயத்தை 2 ஆக்கலாம், இஷாவுல 4 ரக்காயத்தை 2 ஆக்கலாம். இதுக்குத்தான் மார்க்கத்துல அனுமதி இருக்குது. இது அல்லாம மகரிபையோ சுபுகையோ குறைக்க கூடாது. இதையும் விளங்கிக்கணும். இப்ப அவங்க கேட்கிற என்னன்னா, இந்த ஜம்மு கசருன்னு சொன்னீங்களா இல்லையா, இது எப்ப செய்யணும்,
இதனுடைய கால அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஜம்மு கசர் இதை செய்வதாக இருந்தா பயணத்தில் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அனுமதி தராங்க. பயணத்துல இருக்கிறோம். பயணத்துல இருக்கும்போது லுஹரையும் அசரையும் ஜம்மு பண்ணி ரெண்டையும் கசர் பண்ணி தொழலாம். லுஹர் 2 ரக்காயத்து, அசர் 2 ரக்காயத்து ஒரே நேரத்தில். லுஹர் நேரத்திலேயே லுஹரையும் அசரையும் சேர்த்து 2 + 2 அப்படின்னு தொழலாம். அதே மாதிரி இஷா நேரத்துல மகரிப 3 ரக்காயத்து, இஷாவ 2 ரக்காயத்து இப்படி தொழலாம். இத ரசூல பயணத்துல இருக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. அவங்க கேட்கறது என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஜம்மு கசர் என்ற இந்த தொழுகைய எவ்வளவு தூரம் போனா செய்யணும், எவ்வளவு தூரம் போனா செய்யணும், எவ்வளவு காலத்துக்கு செய்யணும், இது அவங்க கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க செய்ததாக ஹதீஸ்கள்ல நபி அவர்கள் எப்ப ஜம்மு கசர் செய்ததாக ஹதீஸ்கள்ல வருது. எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பர்சக அளவுக்கு பயணம் மேற்கொண்டால், 3 பர்சக அளவுக்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டால் அவர்கள் ஜம்மு கசர் பண்ணுவாங்க அப்படின்னு வருது. 3 பர்சகனா என்ன? ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கு உள்ள கணக்கின் அடிப்படையில் 3 பர்சக என்பது ஏறத்தாழ 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டரை ஒருவர் தாண்டி போனார் அப்படின்னு சொன்னா அவர் ஜம்மு பண்ணலாம், கசரும் பண்ணலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. உதாரணமா ஒரு ஆளுங்க இருந்து தஞ்சாவூருக்கு போறாருன்னு வைங்க, திருத்துறைப்பூண்டியில இருந்து தஞ்சாவூருக்கு போறாரு. ஏறத்தாழ அது 40-50 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அவர் கசர் பண்ணலாம். 25 கிலோமீட்டர் தாண்டினாலேயே அவர் கசர் பண்ணலாம், ஜம்மு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல இருந்து நாம வழங்கலாம். எவ்வளவு நாளைக்கு பண்றது கசர் ஜம்முங்கிறது? எவ்வளவு நாள் பண்றது அப்படின்னு கேட்டா இதற்கு கால அளவு ரசூல சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. வைதா லரப்தும் ஃபில் அர்லி, நீங்க இந்த பூமியிலே பயணம் மேற்கொண்டால் நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பூமியில நீங்க பயணம் மேற்கொண்டு போறீங்க, ஜம்மு செய்வது அல்லது கசர் செய்வது உங்களுக்கு குற்றம் இல்லை. இவ்வளவு நாள் தான் பண்ணணும், இவ்வளவு நாள் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த வரையறும் பண்ணல. ஆனா சில ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா 19 நாட்கள் வரையிலையும் ஒரு ஆள் பயணத்தில் இருந்தா அவர் ஜம்மு கசர் பண்ணலாம் 19 நாள். அதை தாண்டி ஒருவர் இருப்பார் என்றால் அவர் முழுமையாத்தான் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு எப்படி தொழுவாரோ அதே மாதிரி தான் தொழணும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுதாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போனாங்க, 19 நாள் அவங்க இருந்தாங்க. 19 நாள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மும் கசரும் பண்ணாங்க. எனவே 19 நாள் தான் பண்ணணும், அதை தாண்டி பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனா உண்மையில அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது, என்ன சட்டம் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போனது மொத்தமே 19 நாள் தான். அவங்க தங்கினது மக்காவுல தங்கினது மொத்தமே 19 நாள் தான். 20 நாள் தங்கல, 22 நாள் தங்கல, ஒரு மாசம் அவங்க தங்கல, 19 நாள் தங்கினால அவங்க 19 நாள் தங்கி அவங்க கசர் பண்ணிருக்கிறாங்க. 20 நாள் தங்கி இருந்தா, ஒரு 30 நாள் தங்கி இருந்தா, ஒரு 40 நாள் தங்கி இருந்தா அப்பதான் இந்த விவகாரமே வரும். ஒரு 30 நாள் தங்கி 19 நாள் அவங்க கசர் பண்ணி மீறி 11 நாள் அவங்க கசர் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சட்டம் சரின்னு சொல்லலாம். அவங்க தங்கினதே மொத்தமே 19 நாள் தான். 19 நாள் தான் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இதை வச்சு எப்படி ஒரு எல்லையை நிர்ணயிக்க முடியும், ஒரு கட்டுப்பாடை எப்படி நிர்ணயிக்க முடியும்? 19 நாள் தான் எப்படி சொல்ல முடியும்? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த 19 நாள் இருந்தாங்களே இதை வைத்துக் கொண்டு 19 நாள் தான் ஜம்மு கசர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இயலாது. எவ்வளவு நாள் என்று அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு வரையறுக்கிறது. பயணத்துல நீங்க இருக்கும்போது ஜம்மு பண்ணிக்கிடுங்க, கசர் பண்ணிக்கிடுங்க என்று சொன்னாங்க. அதுக்கு வரையறை இல்லாதனால எத்தனை நாளும் நாம ஜம்மு கசர் பண்ணிக்கலாம். அது மார்க்க அடிப்படையில் தப்பு இல்லை என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு
பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215226. Allah